வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு நம்பர் 1 தான் எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் 1 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 1 எப்படி நம்ம ஸ்டாண்டிங் லைன் போடுவோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்பர் 1. இப்போ நான் எத்தனை பென் வச்சுருக்கேன் கையில்? 1. ஸோ கவுண்டிங்கும் அப்படியே தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே மிக்கி மவுஸ் இருக்குது இல்லையா? எத்தனை மிக்கி மவுஸ் இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 நம்பர் 1 கவுண்ட்டு தனியாக 1 மட்டுன்றது தான் நம்ம 1 சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எழுதுறதுக்கு ஆல்ரெடி அவங்க ஸ்டாண்டிங் லைன் படித்ததுனால ஈஸியாகவே எழுதிடுவாங்க. அப்படி ஸ்டாண்டிங் லைன் போட்டாலே போதும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தா போதும். அண்ட் நம்பர் 1 சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா புக்லேயும் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக காமிக்கிறேன். இதில் கேன் யூ கவுண்ட் அண்ட் சிங் வித் மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வச்சு ஒரு ரைம் மாதிரி. இப்போ நம்ம இதிலையே கேட்கலாம், இங்கே எத்தனை போர்டு இருக்குது? ஹவு மெனி போர்டு இருக்குது? 1 தான் இருக்குது இல்லையா? 1 போர்டு. இங்கே எத்தனை பாய் நின்றுட்டுருக்காங்க? 1 பாய். ஸோ இதுதான் கவுண்ட் 1 லிட்டில் ரேபிட் லவ்ஸ் டு ஈட் கேரட்ஸ். ஒரு லிட்டில் ரேபிட், இங்கே ஒரு லிட்டில் ரேபிட் இருக்கு இல்லையா? அது என்னது? கேரட் சாப்பிட அதுக்கு ரொம்ப பிடிக்கும். கேன் ஈட் ஒன்லி 1 கேரட் இன் அ டே. இன் அ டேனா 1 டேயில் ஒரு கேரட்டு தான் சாப்பிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் மிக்கி டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் ஆன் த கேக். கேண்டில்ஸில் எத்தனை கேண்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எத்தனை கேண்டில் இருக்குது? ஒன்லி 1 அப்படிங்கிறது தான் ரிப்பீட் பண்ணுறோம். தென் 1 நிறைய டைம் அவங்கள எழுதி பார்க்க வச்சுட்டு அதை ரிப்பீட்டடாக 1 சொல்லிவிட்டு எழுத சொன்னிங்கன்னா அந்த நம்பர் கவுண்டிங்கும் தெரிஞ்சிடும். அண்டு இங்கே கலர் பண்ணுறதுக்கு நம்மளே சின்ன சின்ன சிம்பிள் ட்ராயிங் எல்லாம் கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கே ரெடி லவ்ஸ் டு ஷாப் கலர் த பேக் வித் த நம்பர் 1 போட்டிருக்க பேக்கை மட்டும்தான் கலர் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், நம்ம இதெல்லாம் இல்லை, குழந்தைங்கள நம்பர் 1 போட்டிருக்கதை மட்டும் கலர் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட்டு டெக்கரேட் த வேஸ் அண்ட் ட்ரா 1 ஃப்ளவர் இன் இட். இந்த வேஸ் இருக்கு இல்லையா, இதை டெக்கரேட் பண்ண சொல்லிட்டு இதில் ஒரு ஃப்ளவர் மட்டும் வர அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி எதுக்காக புக்கில் நிறைய 1 கவுண்ட்லேயே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு 1 சொல்லிட்டு ஒரு பிக்சரை மட்டும் கலர் பண்ணும்போது அப்படிங்கும்போது அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ நமக்கு நார்மலாக நினைப்போம் இந்த 1 ஈஸி தானே அப்படின்னு. ஸோ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இத்தனை எக்ஸசைஸு. நம்மளும் பேரண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.